நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதே போல் ஆயில் ஸ்டார்ட்ரு ஏதாவது ஒரு ஓவர்லோட் ஆகுது இல்லை பேஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்களே உதாரணமாக ஃபியூஸ் கேரியரை ரிமூவ் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்டார்ட்ரு விழாமல் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Krish may take the videos posted here are for educational purpose only and if you should return to watch it and we will never take any responsibility for it. நம்ம ஆயில் ஸ்டார்டர் நல்லா கண்டிஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மோட்டரை வந்துட்டு ஸ்டார்டர் எல்லாம் செட் பண்ண பிறகு ஓவர்லோடை வந்து நம்ம மேனுவலாகவே செக் பண்ணலாம். எப்படின்னா ஃபியூஸ் கேரியர் வந்துட்டு ஒரு பேஸ் நம்ம உருவும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகுது அப்படின்றத கணக்கு பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டரை வந்துட்டு விழணும். ஸோ இது எதுக்காக நம்ம மேனுவலாக செக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மேனுவலாக செக் பண்ணும்போது இப்போ வந்துட்டு பேஸ் ஃபெயிலியர் நடக்கிறப்ப நமக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்டார்டர் ட்ரிப் ஆகுதா இல்லைன்றதை நம்ம ஒரு ஐடென்டிட்டி பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ இல்லைன்ற பட்சத்தில் உதாரணத்துக்கு பேஸ் ஃபெயிலியர் வருது அப்படின்ற பட்சத்தில் ஸ்டார்டர் வந்துட்டு ட்ரிப் ஆகாது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் ட்ரிப் ஆகாமல் தான் ஓடிட்டுருக்கும். ஸோ அதனால தான் மோட்டர் வைண்டிங் போகிறதுக்கு ஒரு காரணம். சின்ன சின்ன தப்புகளை நம்ம சரி பண்ணாதது தான் பெரிய தப்பு வந்துட்டு உருவாக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்டார்டர் ட்ரிப் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டர் ட்ரிப் ஆகாததுக்கான ரீசன் என்னன்றதை பார்த்துறேன். ஃபஸ்ட்டு இந்த கிண்ணி ஒன்று நான் கழட்டிக்கிறேன். இந்த கிண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்பகுதியில் வந்துட்டு பிசுன்னு ஓடி போய் உள்ளார வந்துட்டு நிறைய நிற்கும். ஸோ நீங்கள் இந்த வெயிட் ராடு இருக்கு இல்லையா, இந்த வெயிட் ராடை இழுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வெயிட் ராடு வராது. ஸோ ஒரு இதில் பாருங்கள், இப்போ இந்த வெயிட் ராடு வந்துட்டு இப்படி நார்மலாக வந்துட்டு எடுத்தால் வரணும். இப்போ பாருங்கள் நான் இழுத்தாலே வரமாட்டேங்குது. ஸோ அந்த ஸ்மூத்னஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இப்போ பாருங்கள் இந்த வெயிட் ராடில் அது தாங்கியே நிற்கிது அப்படின்னா அது எந்த அளவுக்கு டைட் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ இதே போல் டைட் இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டர் ட்ரிப் ஆகாது. ஏன்னா அந்த வெயிட் ராடை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேலே ஏந்திரிச்சு போனால் தான் இங்கே மேலே போகும்போது இங்கே பாருங்கள் இந்த நாப்செட் பகுதியில் உள்ளார விட்டு நான் தட்டுறேன். தட்டும்போது உங்களுக்கு தெரியுதா, மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டையை தூக்கி விடணும். அப்படி தூக்கி விட்டால் மட்டும்தான் அது வந்துட்டு பவர் வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணணும். உங்களை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒன்ஸு. இப்போ பாருங்கள் நான் கீழே பட்டையை வச்சு அமுக்கிறேன். அமுக்கிற பட்சத்தில் பாருங்கள் ஒரு கருப்பு கலர் பட்டை போய்ட்டு அந்த ராடை தூக்கும் போது இங்கே பாருங்கள் இந்த கான்டாக்ட் வந்து கண்டினியூட்டி கட் ஆகிடும். ஸோ இப்படி கட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு மோட்ரு ஆஃப் ஆகும். இப்போ வந்துட்டு நமக்கு இந்த வெயிட் ராடு வந்துட்டு இதில் ஸ்டக்காகி நின்றுக்குது. இப்போ பாருங்கள் இப்போ ஸ்டக்காகி நின்றுச்சு. இதே போல் ஸ்டக்காகி நிற்கிது அப்படின்ற பட்சத்துலேயும் நமக்கு இது வந்துட்டு மேலே போனால் தான் அது வந்துட்டு இந்த பேஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த பேஸ்க்கான வெயிட் ராடு வந்துட்டு மேலே போனால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இதை ட்ரிப் பண்ணிவிடும். ஸோ இல்லை இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்பகுதியில் பார்த்திங்கன்னா தெரியும் அழுக்கு மாதிரி இருக்குது. இது வந்துட்டு அதிகமாக அடர்த்தி இருக்குது, நல்ல பிசு மாரி இருக்குன்னா அந்த இதை வந்துட்டு கீழே கோந்து மாரி பிடிச்சிக்கும். ஸோ அப்படி பிடிச்சிக்கிட்டாலுமே நமக்கு இதை போக விடாது. ஸோ அந்த நேரத்தில் பேஸ் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மோஸ்ட் ஆஃப் ரீசனு. ஸோ அடுத்தது பாருங்கள், இன்னொன்று சொல்கிறேன். ரெண்டாவது இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெயிட் ராடும் பாருங்கள், இந்த வெயிட் ராடும் பாருங்கள், ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எதுவும் தெரியாது. இப்போ உங்களுக்கு நீள அளவில் வந்து காட்டுறேன், எவ்வளோ வித்தியாசம் தெரியுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு நூல் தானே வித்தியாசம் தெரியுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நண்பா இப்போ இதை நீள அளவில் பார்த்துக்கோங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றது. அதுக்கு ஒரு நூல் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த ஒரு நூலில் என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இதை பார்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு கிண்ணி வந்துட்டு முன்ன பின்ன ஏற்றுறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மரம் இருக்குது இல்லையா, அந்த மரம் வந்துட்டு ஒரு நூல் கூடுதலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு இது பிரச்சனை தான். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம சுற்றினா லேசாக சுற்றுதா, இந்த நட்டு விட்ருங்க, இந்த இதே சுத்தம், இது சுற்றுதா, இது வந்துட்டு முன்ன பின்ன ஒரு மரம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா கூட நமக்கு என்ன பிரச்சனை பண்ணும் அப்படின்றத காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த கீழ்ப்பகுதியில் விட்டு நான் அமுக்கிற பட்சத்தில் இது எண்ட் ஆகிடுச்சு. ஆனால் மேல் பகுதியில் பாருங்கள் அந்த ட்ரிப் பண்ணுறதுக்கு உண்டான பட்டை, இந்த பட்டை பாருங்கள் உங்களுக்கு தூக்கவே இல்லை, தெரியுதா? அதே பாருங்கள் இந்த இதில் நான் விட்றேன்.
இதில் விடும்போது பாருங்கள் லேசாக தூக்குது. நமக்கு லேசானது வந்துட்டு இதே போல் இதுங்கிட்டால் கூட உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டர் ஆஃப் ஆகிடும். அதோட கண்டினியூட்டி வந்துட்டு எண்ட் ஆகிட்டாவே போதும், ஸ்டார்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா இது தூக்காமல் இருக்கா, இதோட கண்டினியூட்டி வந்து எண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இது வந்துட்டு இது சரியாக இந்த இதுக்கு பொருந்தாமல் இருக்குது. ஸோ வேறு எதுக்கு மாற்றி போட்டால் ஒர்க் ஆகும். நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போம், இந்த வெயிட் ராடை வந்துட்டு தூக்கி உள்ளார விட்டுட்டாலே, இந்த கிண்ணிக்குள்ளே விட்டு லாக் பண்ணிட்டாலே அது மேலே ஏறிக்கும், ஓவர்லோட் ஆகுதுன்னா ஏறிக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இதே போல் வெயிட் ராடோட லென்த் இல்லை அப்படின்ற பட்சத்துலேயே உங்களுக்கு இது வந்துட்டு நடக்காமல் இருக்கும். இந்த வெயிட் ராடை வந்துட்டு நான் நறுக்கலை, அவங்க கம்பெனியில் கொடுத்தது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஷேப்லேருந்து எல்லாமே பார்த்துக்கோங்க, நான் எதுவும் நறுக்கலை. இது வந்துட்டு ஒரிஜினல் இதே இப்படி தான். ஸோ இதே போல் எரர் வந்துட்டு எல்லாத்தாலுமே நடக்கும். அது வந்துட்டு நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் அதை உங்களுக்கு நான் பார்வைப்படுத்துகிறேன். இது ஒரு எரரு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வெயிட் ராட் இப்படி இருக்குன்ற பட்சத்தில் இப்போ பாருங்கள், இதுக்கு மாற்றி போட்டால் வேலை செய்யுது. ஸோ இதே போல் மாற்றி போட்டு பயன்படுத்தலாம். நம்ம வந்துட்டு ஒன்ஸ் வெயிட் ராடை போடும்போது நீங்கள் சர்வீஸ் பண்ணுற ஸ்டார்டரில் கரெக்டாக அந்த கிண்ணியில் வந்துட்டு இதே போல் நீங்கள் அழுத்தி பார்க்கணும் ஒர்க் ஆகுதா அப்படி இல்லையன்றதை. அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா அதில் நீங்கள் போடவே தேவையில்லை. அப்படி ஏன்னா போட்டாலுமே அதுக்கான பிரயோஜனம் கிடையாது. இப்போ இந்த ஸ்டார்டரில் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய கிண்ணியை 3மே நீங்கள் கழட்டி வச்சுட்டு மோட்டர் ரன் பண்ணாலுமே ரன் பண்ணலாம். என்ன ஒன்று அப்படின்னா, ஏதாவது பேஸ் ஃபெயிலியர் அப்படின்னா வந்துட்டு மோட்டர் ஆஃப் ஆகாது. ஏன்னா இதோட ஃபங்க்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஃபெயிலியர் ஆகுது, ஏதோ ஒரு லோவர் லோட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மோட்டர் ஆஃப் பண்ணி வர்றதுக்காக தான் இந்த கிண்ணி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் அடிக்கடி ஆஃப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கிண்ணியில் இருக்கக்கூடிய வெயிட் ராடை எல்லாமே கழட்டி கிண்ணிக்குள்ளேயே போட்டுறாங்க. போட்டுட்டு இதே போல் வெறும் கப்பு இருக்கு இல்லையா, அந்த வெறும் கப்பை மட்டும் போட்டு வச்சிடறாங்க. ஸோ வெறும் கப்பு எதுக்காக அப்படி போட்டு வைக்கிறாங்கன்னா, கப்பு வந்துட்டு தொலைஞ்சிடக்கூடாதான், அதனால் கப்பும் போட்டு வச்சிடறாங்க. இதே போல் வெயிட் ராடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஸ்டார்ட்டில் கிண்ணியில் ஒரு ஓரத்தில் கிடக்கும். ஸோ இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சிங்க அப்படின்னா இப்போ பிரச்சனை தெரியாது, ஏதாவது ஒரு பேஸ் ஃபெயிலியர் வருது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மோட்டர் வந்துட்டு வேலை வைக்கும் போது தான் ஸோ என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாமல் போகும். அதாவது ஒரு மோட்டர் காயில் போகுது அப்படின்னா பேஸ் ஃபெயிலியர் வரணும். ஒரு பேஸ் ஃபெயிலியர் வரும்போது மோட்டர் ஆஃப் ஆகாமல் காயில் போகணும். இல்லை புஷ்ஷு தேயுது, இல்லை பேடு தேயுது, ஏதாவது ஓவர்லோட் ஆகுது சடனாக, இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மோட்டர் அடி வாங்கிடும். ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன் தான். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம ஸ்டார்டரை எப்பவுமே நீங்கள் கண்டிஷனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டரை வந்துட்டு பிரச்சனை பண்ணாது. இப்போ வந்துட்டு ஒரு வெயிட் ராடு குட்டையாக சொன்னேன் இல்லையா, அந்த குட்டையாக இருக்கக்கூடிய வெயிட் ராடுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். இப்போ பார்க்கும்போது தெரியும், சும்மா ஒரு மரம் தான் இதாகுது. இந்த இதுக்கு பாருங்கள், இந்த இது ஓகே ஆகுது, இது இதுக்கான இது இல்லை. நமக்கே பார்வைக்கே பாருங்கள் ஏமாத்துது. இந்த இது இல்லை, இந்த இது தான் சின்னது. பார்வைக்கு பார்க்கும்போது நமக்கே பாருங்கள் தெரியாமல் இருக்குது. இந்த இதுக்கும் பாருங்கள் உள்ளார வரோம், இதுக்கும் ஒர்க் ஆகாமல் இருக்குது. இதுக்கும் பாருங்கள் ஒர்க் ஆகாமல் இருக்குது, இதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்துட்டு பேஸ் ஃபெயிலியர் வந்துட்டு வரும்போது இந்த பட்டை இதெல்லாம் நாப் செட்டு இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்தாச்சு. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த வெயிட் ராடு இருக்குது இல்லையா, 3 கிண்ணிக்குமே உங்களுக்கு உக்காராமல் இருக்குது அப்படின்னா என்னன்றதை சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு இந்த வெயிட் ராடு இந்த கிண்ணிக்கு உக்காராமல் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதே போல் 3 கிண்ணிக்குமே உங்களுக்கு ஒரே மட்டத்தில் இருக்குது, உக்காராமல் இருக்குது, ப்ளே இல்லை அப்படின்னா என்ன தெரியுமா செய்யணும் நண்பா. இப்போ இதே போல் வந்துட்டு செட் ஆகாமல் இருக்குது இல்லையா, இந்த அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் அங்கே நாப் செட் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ கீழே இருக்கக்கூடிய நட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, கீழே இந்த மரையை வந்துட்டு பிடிச்சி உங்களுக்கு ஆன்டி கிளாக்கில் சுற்றுங்க, உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். அப்படி ஒரு வேளை சுற்றுற பட்சத்தில் மேலே பாருங்கள் நட்டு இருக்கும், அந்த நட்டு ஸ்லிப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஜூம் பண்ணி. உங்களுக்கு பாருங்கள் இதே போல் நட்டு சுற்றி வருது அப்படின்னா அந்த நட்டோட பகுதி வந்துட்டு இப்படி விரல வச்சு அமைக்கி பிடிச்சிட்டிங்கன்னா சுற்றாது. ஸோ இதே போல் சுற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டை வந்துட்டு தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்க முடியும். இங்கே பாருங்கள் உங்களுக்கு இதோட வியூ எப்படி இருக்குன்றதை. இதில் வந்துட்டு உள்மரை, இந்த உள்மரை வந்துட்டு இந்த நட்டு கூட கனெக்ட் ஆகும், அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபைபர் வாசர் கூட கனெக்ட் ஆகும், கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த இது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியதை லேசாக வந்துட்டு பேஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது கீழே வச்சு தரையிலையோ இல்லை எதுலையாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மரம் அரைக்கிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சரியாயிடும். இப்போ வந்துட்டு இதை நான் அறக்க தேவையில்லை, ஏன்னா நமக்கு 3 இதில் ஏதோ ஒன்று மேட்ச் ஆகுது. ஸோ 3லையுமே மேட்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மரையாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு அரைக்கிக்கோங்க. இந்த சின்ன மரையில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம அறக்கலாம். இது அறக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளார பிசுறு அடிக்குது, இல்லை ஏதாவது நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இது உள்மரை. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல மரை போடும்போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளார காயலுக்குள்ளே விட்டு திருக முடியாமல் போகும். ஏன்னா வந்துட்டு மரையில் ஏதாவது பிசுறு படியுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அது க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்துட்டு நைஸாக இருக்கும்.
ஸோ மர அடி வாங்கிடுச்சு அப்படின்னா ஸ்லிப் ஆகும். இதே கீழ்ப்பகுதியில் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அறக்கும்போது நம்ம கண்ணுக்கு வெளியில் தெரியக்கூடிய பகுதியாக தான் இருக்குது. ஸோ லேசாக ஆக்ஸா பிளேட்லையோ இல்லை கத்திலையோ அப்படி கீறும் போது பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டில் ஸோ இதுக்கான நம்ம சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஸோ 2 மரம் அரைக்கிட்டிங்க அப்படின்னா சரியாயிடும். ஸோ அரைக்கிட்டு பாருங்கள், இதே போல் பாருங்கள் உள்ளார வச்சு மேலே இருக்கக்கூடிய பகுதி இருக்குது இல்லையா, இந்த நட்டை வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்படி டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு அதோட பொசிஷனுக்கு போய்ட்டு லாக் ஆகிடும். நல்லா லாக் பண்ணிக்கோங்க. நல்லா லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ வந்துட்டு பழையபடி நட்டு எல்லாமே போட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு திரும்ப ஹைட்டு தேவைப்படுது, எல்லாத்துலேயுமே பத்தல, வெயிட் ராடு வந்துட்டு எந்த கிண்ணியில் போட்டாலுமே உங்களுக்கு வெயிட் மேட்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வெயிட் ராடை வந்துட்டு உட்கார வச்சிடலாம். இந்த இதை தூக்கி இப்போ இந்த இதில் போட்டுக்கலாம். நமக்கு வந்துட்டு ஒரு சிலது வந்துட்டு கிண்ணியில் லாக் ஆகிற மாரி சொன்னோம் இல்லையா, இந்த வெயிட் ராடு உள்ளார போடும்போது நமக்கு லாக் ஆகுது, சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கும்போது இந்த கிண்ணியோட உள்பகுதி வந்துட்டு தேஞ்சிருக்கும். ஏன்னா ஆயில் ஸ்டார்டர் வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஓடிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். புது ஸ்டார்டரில் அந்த பிரச்சனை வராது. இப்போ இந்த கிண்ணியில் பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். உள்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கோடு தெரியும். ஸோ இந்த இதில் பாருங்கள் காட்டுறேன். இதில் பாருங்கள் அந்த கோடு தெரியல. இந்த கிண்ணியில் கோடு தெரியுதா? இந்த கிண்ணியில் பாருங்கள் லேசாக கோடு இருக்குது. இதில் கூட அந்தளவுக்கு இல்லை. இந்த 2 இதுலையும் நீங்கள் கம்பேரிசனில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த இதில் கோடு இருக்குன்றது. இப்போ நான் 2 இதுலையுமே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இது உலக்கு செட் ஆகலை, ஸ்டக் ஆகாமல் இருக்குது. இது பாருங்கள் லேசாக கவுர்ன மாதிரி வருது. 3ஆவதாக ஒன்று வச்சு பார்க்குறேன் பாருங்கள். இந்த இது போடும்போது பாருங்கள் ஸ்டக் ஆகுது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கார்னரில் வந்துட்டு ஒரு மாதிரி இதாகிட்டு இருக்கும் பாருங்கள். இந்த இடம் பாருங்கள் உரசது. இந்த இடம் வந்துட்டு ஒரு தவணை மோடு இருக்குது. ஸோ அந்த மோடு தான் ஸ்டக் ஆகுது. இதெல்லாம் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா சரியாயிடும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்கள் ஒரு மோடு தெரியுதா, இந்த மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டக் ஆகுது. இந்த மோடு ஸ்டக் ஆகக்கூடிய பகுதி தான் நமக்கு வந்துட்டு இங்கே உரசி இந்த கிண்ணியவே டேமேஜ் பண்ணியிருக்கு. வைப்ரேஷன் இதாகுது இல்லை, அப்போ உங்களுக்கு இந்த வியூவில் காட்டும் போது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னே தெரியும். பாருங்கள் அந்த நாப் செட்டு தேஞ்சிருக்கக்கூடிய பகுதி கூட ஜூம் பண்ணி பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன பிரச்சனை மாதிரி இருக்கும். இந்த சின்ன சின்ன பிரச்சனை அந்த நாப் செட்டையும் டேமேஜ் பண்ணிவிடும். அதாவது இந்த கிண்ணியை டேமேஜ் பண்ணிவிடும், ஸ்டார்ட்டையும் ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் பண்ணிவிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணி தான் போடணும். சரி நண்பா, இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு மோட்ரு வந்துட்டு லோடு எடுக்கலைன்னா என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய வீடியோவில் இந்த மோட்டருக்கான லோடு வந்துட்டு எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுறது, உதாரணத்துக்கு நீங்கள் எப்படின்னா 5 HP மோட்ரு ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 15 HP ஸ்டார்டர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா எப்படி கணக்கு பண்ணலாம், அந்தமாதிரி ஸ்டார்டர் செலெக்ஷனை பற்றி உங்களுக்கு நான் அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.